இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிக முக்கியமான பதிவு மக்களே, திருமண தடை நீங்க பங்குனி உத்திர விரத வழிபாடு. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். திருமண வாழ்க்கை தான் ஒருவரது எதிர்காலத்தை நிர்ணயிப்பதும் அடுத்ததொரு செழுமையான தலைமுறைக்கு வித்திடுகின்றது. அறத்தை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது திருமண பந்தம். ஆனால் சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் திருமண வரம் கை கூடுவதில்லை. இதற்கு முன்விடை பயன் என்றும் ஜாதக நிலை என்றும் எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அத்தகைய குறைகளை களையவும் தடைகளை அகற்றவும் வழியே இல்லையா? உண்டு. அவற்றில் ஒன்றுதான் பங்குனி உத்திர வழிபாடும் தரிசனமும். பங்குனி உத்திர தினத்தில் தான் அதிக தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது. பங்குனி உத்திர விரதத்திற்கு முக்கிய சிறப்புகளில் இதுவும் ஒன்று. மீனாட்சி சொக்கநாதர், ஸ்ரீராமர் சீதை, முருகபெருமான் தெய்வானை, நந்தியம்பெருமான் சுயாசை, ஆண்டாள் ரங்க பன்னார், இந்திரன் இந்திராணி என்று தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மகத்தான திருநாள் பங்குனி உத்திரம். திருமணம் இன்று பல குடும்பங்களில் மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்கின்றது. வீட்டில் மனமாகாத கன்னி பெண்களும் ஆண்களும் திருமண தடை நீங்க கோவிலில் விளக்கேற்றுவதும் பரிகாரம் செய்வதும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆனாலும் உரிய நேரத்தில் கைகூடி வரவேண்டிய திருமண பேரு மட்டும் கிட்டாமல் போகின்றதே என்று கவலை கொள்பவர்கள் பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடித்தால் வீட்டில் விரைவில் மேளம் கொட்டும். பங்குனி உத்திர நாளில் கல்யாண வரம் அளிக்கும் திருத்தலங்களுக்கு சென்று தரிசிப்பதால் எல்லாவித தடைகளும் நீங்கி விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தன்று அனுஷ்டிக்கும் விரதத்தை திருமண விரதம் என்று சொல்லலாம். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதியர் கூட இந்நாளில் முறையாக விரதம் இருந்து சிவனையும் பார்வதி தேவியும் மனம் உருக வேண்டினால் வேறுபாடுகள் மறைந்து நீண்ட காலம் ஒற்றுமையாக வாழ்வார்கள். இறைவன்கள் தங்கள் இறைவியோடு இணைந்த அற்புத நாள் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாளில் மனமானவர்கள் ஒற்றுமையை வேண்டியும் மனமாகாதவர்கள் திருமண பெறு வேண்டியும் விரதம் இருந்து வழிபட்டால் பரிபூர்ண அருள் கிடைக்கும். தம்பதியராய் பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடிப்போம், இறைவனது அருளை பெற்று ஒற்றுமையோடு வாழ்வோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.